பண்றோமா? டேய் மாரி, டேய் என்னடா தூக்குற? டேய் வண்டி வந்துடுடா. டேய் கொஞ்சம் அவசரமா வாங்க. எப்போ போன் பண்ணணும்? இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க. ஊரை கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க, சீக்கிரம் வந்துடுறோம். உங்க ஊர்க்காரங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா? கை வெட்டுப்பட்டவன் கால் வெட்டுப்பட்டவனை தான் ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ணாம 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு இங்க கூட்டு வருவீங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சி கேஸ கூட அதே மாதிரி கூட்டு வந்தா எப்படியா? இந்த பொண்ணை கரெக்டான நேரத்துக்கு கூட்டு வந்திருந்தா காப்பாத்திக்கலாம். உள்ள எல்லா வசதியும் இருந்துமா அந்த பிள்ளைய நேரம் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சோம். எல்லாம் நம்ம தலையெழுத்து. காலையில ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி தான் பஸ்ஸே நம்ம ஊருக்கு வருது. அந்த புள்ள செத்ததை கேட்டு ராமே ஆஸ்பத்திரியிலே மயக்கம் போட்டானா. குளுக்கோஸ் ஏறிக்கி இருக்கிறதா சொல்றாங்க. நமக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போச்சேம்மா. என்னதான் பண்ற? ஐயோ ஊர் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் ஒரு டாக்டர் இருந்திருந்தா என் தங்கச்சி செத்துருக்காது மாமா. இந்த பஸ்ஸை பிடிச்சு வைப்போம்டா. கவர்மெண்ட் காரி வருவாங்கல்ல, இந்த ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் போட்டாத்தே பஸ்ஸை விடுவோம் சொல்லுவோம்டா. பஸ் எடுக்கிற வழி விடுங்கப்பா. அதிகாரிகள் போன் பண்ணி சொல்லுங்க, அவங்க வரட்டும், பேசிட்டு வண்டி எடுத்துக்கலாம். முடிஞ்சிருச்சே பச்சை உசுரே பச்சை உசுரே. பெரியப்பாக்கு இப்ப பரவாயில்லையாம்பா? எத்தனை நாளானாலும் சரி கலெக்டர் வந்து நம்ம ஊருக்கு டாக்டர் அனுப்புறேன்னு சொல்ற வரைக்கும் நம்ம யாரும் ஒரு பொட்டு அசையக்கூடாது. சொன்னா புரிஞ்சுக்கங்க. இதுக்கெல்லாம் கலெக்டர் வரமாட்டாரு, அவருக்கு நிறைய வேலை இருக்கு. என்னடா இந்த பொண்ணு புதுசா இருக்கு? டேய் இவங்க ஏதோ ஊர் சுத்தி பார்க்க வந்து போல இருக்கு. அங்கேரா போனீங்கன்னா ஒரு அறிவு இருக்கு. நல்லா குளிச்சுட்டு சந்தோஷமா ஊர் போய் சேருங்க. எந்த வண்டி வந்தாலும் நிப்பாட்டிடுவீங்களா? ஹலோ, நான் தான் இந்த ஊருக்கு வந்த டாக்டர். தலைவரே, சின்ன பொண்ணா இருக்கு. நசமான டாக்டரா இல்ல இத அனுப்பி நம்மள ஏமாத்த பார்க்கறா? சின்னம்மா சும்மா இரு. தலைவரே, டாக்டர் அம்மாக்கு ஒரு மாலையை போடுங்க. போட்டா போச்சு. கையில யோகி, நீ நெசமாக்கு மாலையை போடு.
நான் நர்சமா இல்ல, டாக்டரோட பாட்டி. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நீங்க தானே சின்ன வயசுல இருந்தே டாக்டர் படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து உருவாக்கி இருப்பீங்க. டேய், வந்திருக்கிற சரோஜா தேவிக்கு ஒரு மாலையை போடுறான். கையிலேயே கொடுத்துறேன். கிங்சாமி, அவருக்கு ஒரு மாலையை போடுங்க. ஏங்க, நான் டிரைவருங்க. ஐயா, நீங்க தான் எங்க டாக்டர் அம்மா பத்திரமா கூட்டு வந்தீங்க. ஏய், போடுறா மாலைய. ஹலோ, என்ன? உங்களை வரவேற்க ஒரு பாட்டு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், கொஞ்சம் தள்ளுங்க. இதெல்லாம் என்னது? அசிங்கமா? நாளைக்கு நான் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிளியர் பண்ணிருங்க. மேடம், மெடிசின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. லிஸ்ட் செக் பண்ணி சைன் பண்ணிடுங்க. எல்லாம் உள்ள வச்சிருங்க. ஓகே மேடம். பழத்தெல்லாம் கொண்டாங்க, கார்ல வச்சுலாம். பயப்படாதீங்க. நீங்க கிளம்புங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீ போ. என்னடி இப்படி இருக்கு? தம்பி, எதுக்கு இந்த பழங்கள்லாம்? இது பழம் இல்லைன்னு, எங்களோட அன்பு. அப்படின்னா இருக்கட்டும். இங்கெல்லாம் ஸ்டே பண்ண முடியாது, வேற இடத்த காட்டுங்க. எங்க ஊர்லயே ரொம்ப வசதியான இடங்க இது. ரொம்ப வசதியான இடமா? இங்க ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கூட இல்ல. அப்படின்னா உட்கார்ந்துகிட்டே போறதுடா. அது ஆஸ்பத்திரியில இருக்குங்க. இங்க வந்து அங்க எப்படி போக முடியும்? இன்னும் ஒரு வாரத்துல இங்கேயே வச்சு கொடுத்துறோம். நாங்க இங்க இருக்க போறதே ஒரு வாரம் தான். ஒரு வாரத்துல போயிருவீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் கிளம்புங்க. என்ன மாதிரி இப்படி சொல்றாங்க? இல்ல, இது உங்களுக்கு புது இடம், அதனால விடிகிற வரைக்கும் நாங்க எல்லாரும் காவலுக்கு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எல்லாரும் கிளம்புங்க. டாக்டர் அம்மா, இந்த வீட்டில் எதுவுமே இருக்காதுமா. எழுத படிக்க இந்த மேஜ நாற்காலியை வச்சுக்கோங்க. ஏய், போய் இறக்கி வைங்கப்பா. ஹரி, டாக்டர் அம்மாவுக்கு என்ன வேணுமோ பார்த்து செஞ்சு கொடு. சரிப்பா. இது என்னோட ஃபோன் நம்பர். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. ராத்திரிக்கு திங்க என்ன வேணும்? டாம் யும் சூப் 1/2, ஒரு செட் ஃபுல்கா, ஒரு செட் பட்டர் நான், மஷ்ரூம் ஃப்ரை, மிக்சட் கடாய் வெஜிடபிள், ஒரு கொஞ்சம் கிரீன் சாலட். இதெல்லாம் எங்களுக்கு ஆக்க தெரியாது. ஹோட்டல்ல வாங்கிட்டு வாங்க. எங்க ஊர்ல ஹோட்டல்லாம் இல்லை. இங்க என்ன கிடைக்குதோ அதை கொடுங்க, போங்க. என்னடி இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல இன்னும் இப்படி இருக்கானுங்க? டாக்டர் அம்மா வந்ததா எல்லா ஊருக்கும் சொல்லணும்டா. அப்போ டிவியில் ஆடு கொடுத்துடலாமா? நம்ம ஊர்ல தான் எந்த டிவி ஒழுங்கா எடுக்க மாட்டேங்குது. நல்லவனுங்க, எது சொன்னாலும் நம்புறானுங்க. என்ன பெரியம்மா, டாக்டர் அம்மாக்கு சோறு கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டுப்பா. என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு. ரொம்ப பசியா இருக்குன்னு அழுதுகிட்டே சொன்னாங்க. சோறு கம்மியா இருந்திருக்கும், நாளையில இருந்து கொஞ்சம் உண்டுன்னு கொடுங்க. மாறி இருப்பா, ஒரு டீ தண்ணியாவது குடிச்சிட்டு போவ. சரி பெரியம்மா. அத்தா, டீ அவனுக்கு கொடு, தண்ணி எனக்கு கொடு, ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுறாத. பாட்டி, பாட்டி, வசந்தா, நீ புலி மாதிரி கொரட்டை விடுற. ஆம்பளை புலி மாதிரியா பொம்பளை புலி மாதிரியா? என்னாச்சுடி? இது ஜூல கொண்டு வந்து விட்டுருக்கானுங்க. கொரோனா கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு இந்த புலி கிட்ட கடிபட்டு சாகவாடி என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க. ஹலோ,
யாருன்னு தெரியலங்களே. டாக்டர் ஷோபனா பேசுறேன். டாக்டர் அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அது ஒரு கிழட்டு புலி. அங்க முன்னாடி ஒரு ஆட்டுப்பட்டி இருந்துச்சு. அந்த ஞாபகத்துல அது வரும். நீங்க பயப்படாதீங்க. சத்தமா ஒரு பாட்டு படிங்க. நாங்க வந்துட்டே இருக்கோம். பாட்டி சத்தமா பாட்டு பாட சொல்றான். பாட்டா இப்படி ஆயா சாமி ஆவுஜி சாமி ஐயா 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 கம்மையா ஆவு சாமி அப்ப நீங்க துரத்தல. நாங்க பாடினது கேட்டுதான் அது பயந்து ஓடி இருக்கு. யோ நான் போன் சொல்லும்போது இங்க புலி வரும்னு சொல்லிருக்க வேண்டியதானே. நாங்க இங்க இருக்க போற ஒரு வாரமும் டே அண்ட் நைட் காவலுக்கு வந்திருந்தோம். சுத்துப்பட்டு ஊருக்குள்ள நோயால் வாடு சொந்தங்களே, நம்ம நோயெல்லாம் குணப்படுத்த டாக்டர் தான் வந்துட்டாங்களே. அட எல்லாரும் போய் பாருங்க, நோய் வரும் முன்னே உசாருங்க. டாக்டர் எல்லாரும் போய் பாருங்க, நோய் வரும் முன்னே உசாருங்க. இதனால குண்டூர் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம தேவநாட்டு ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் அம்மா வந்துருக்காங்க. தேவநாட்டு ஆஸ்பத்திரி டாக்டர் வந்துட்டாங்களா? ஆமா, அவங்க நோய் நொடி எதா இருந்தாலும் அங்க போய் சரி பார்க்கும்படி தேவநாட்டு மக்கள் சார்பா கேட்டுக்கிறோம். ஒரு நாள் லேட்டா வந்ததும் இல்லாம என்ன தைரியத்துல நேத்து ஜாயின் பண்ண மாதிரி சைன் பண்ண சொல்றீங்க? உங்களை பார்த்தா கம்பவுண்டர் நர்ஸ் மாதிரி தெரியலையே. போய் யூனிஃபார்ம் போட்டு வந்து வேலையை பாருங்க. யூனிஃபார்ம் எடுத்துட்டு வரல டாக்டர். ஏன்? நாளைக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துரும், அதான் எடுத்துட்டு வரல. நாளைக்கே வா. ஹெல்த் மினிஸ்டர் எங்க ஆளு மேடம், ரொம்ப தங்கமான மனுஷன். என்ன காசு இல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. அவர் மாமனார் கொடுத்த சீதனம் பத்தலன்னு ஒரு குழந்தையோட நிப்பாட்டிட்டாருன்னா பாத்தீங்களேன். தேவையில்லாம பேசாதீங்க. நான் யூனிஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன் டாக்டர். சரி போட்டு வா. சித்தப்பா, புலிக்குண்டு 10க்கு 5 வேணும். அதுக்கு என்ன செஞ்சு போடலாம். தம்பி மாறி, சின்னதா ஒரு டாக்டர் வந்திருக்காருல, அவர் உன்னை கூட்டு வர சொன்னார்ப்பா. வா. டேய், அவர் டாக்டர் இல்லடா, கம்பவுண்டர். சொல்லுங்க, என்ன பண்ணது? தீராத வவுத்து வலிமா. எப்பத்துல இருந்து? பிறந்ததுல இருந்தே இருக்கு. கல்லை தின்னு பார்த்துட்டேன், மண்ணை தின்னு பார்த்துட்டேன், ஒன்னும் கேட்கல. கிழவி, இப்படி கல்லை மண்ணை தின்னா வயிறு வலிக்காம முதல்ல அதை நிப்பாட்டு. படுக்க வைங்க. போ, அப்படி பாடு. அடுத்த பேசிட்டே இருப்பா. இப்படி கால் மேல வச்சுக்கோ. வலிக்குதா? அங்க போய் உட்காரு. இந்த மாத்திரை சாப்பிடுங்க, சரியாயிடும். எல்லாம் ஒரே லைன்ல நில்லுங்க. போங்க. மாத்திரை வாங்கி ஒரே லைன்ல ஒரே வரிசை. யோ, என்னையா இது? எல்லாரையும் கொஞ்சம் சுத்த பத்தமா சொல்லியா? டாக்டர் அம்மா கையை பிடிச்சு பார்க்கணும், வாயை திறந்து பார்க்கணும், கண்ணை பார்க்கணும், மூக்க பார்க்கணும். இப்படிலாம் இருந்தாங்கன்னா இன்னைக்கே ஓடிடுவாங்க. ஹலோ, ஏன்பா, உங்க ஊருக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் தெரியாது? இப்ப வாங்கிட்டு வந்துடும். ஏது அந்த கடையிலயா? அந்த கடையில டீயை வாங்கி கொடுத்தனா நான் இப்பவே ஓடிடுவேன். டீ நல்ல புது பொண்டாட்டி மாதிரி கம 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 கமன்னு இருக்கணும். புரியுதா? அப்புறம் எனக்கு, டாக்டர் அம்மாக்கு, நர்ஸ் அம்மாக்கு 3 பேருக்கும். ஐயா, டாக்டர் அம்மாக்கும் நர்ஸுக்கும் புது பொண்டாட்டி மாதிரி தான் டீ வேணுமா, இல்ல புது புருஷன் மாதிரி டீ வேணுமா? உனக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம் தான் ஐயா. சும்மா ஏற்பாடு பண்றோம். அப்புறம் டீ பிரமாதமா இருக்கணும், டாக்டர் அம்மா சொல்ல சொன்னாங்க. காஃபி டேல வேலை பார்க்குற என்ன விட்டுட்டு மாறிக்கிட்ட டீயை பத்தி கேட்டா, டீயை பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? டேய், நீ காபி கடையில தானே வேலை பார்க்குற, டீயை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? தலைவர் கேட்கறது சரிதானே. இருங்க. ஏமா, நீங்க எல்லாம் இப்படியே இருங்க, உங்களுக்கு அதான் மழையே பெய்யுது. நம்ம யோகி தான் பட்டணத்துல வந்திருக்கான். அவனுக்கு தானே டாக்டர் அம்மாக்கு என்ன பிடிக்கும் தெரியும். அவனையே குடிக்க சொல்லப்பா. அப்படியா? டேய், டீயை குடிச்சு பார்த்து ஏதாவது சொல்லி சொல்ல. என்ன? கிரீன் டீ. கிரீன் டீயா? ஐயோ,
நீ எல்லாம் மலையை விட்டு கீழே இறங்கி போயிருந்தா கிரீன் டீ என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இது என்ன? மஞ்சள் டீ. மஞ்சள் டீயா? ஏன் கிரீன் டீ இருக்கும்போது மஞ்சள் டீ இருக்கக்கூடாதா? நம்ம ஊர் பிள்ளைல கலர் கலரா டீ போடுதுங்களே. ரெட் டீ? ஐயோ யோகி சாப்பாவா இருக்கு. போச்சு தம்பி, என் பையன் ரத்த ரத்தமா ஒண்ணுக்கு போறான்னு சொன்னேன். டாக்டர் அம்மா டெஸ்ட் பண்றதுக்காக புடிச்சிட்டு வர சொன்னாங்க. அதை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் போல இருக்கு தம்பி. நான் குடிச்சதுல எதுவுமே டீயே இல்ல. இதுல எதை குடிச்சாலும் டாக்டர் அம்மா உடனே ஊர் விட்டு போயிடுவாங்க. இது என்னடா கொடுமையா இருக்கு. எப்பா மாறி, என்ன செய்யலாம்னு நீயே ஒரு யோசனை சொல்லப்பா. மாமா, டீயை பற்றி யோகிக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால் டாக்டருக்கு டீ போடுற வேலையை இவங்கிட்டே கொடுத்துடலாம். டேய், நானே எங்க அப்பனை ஏமாத்தி 2 ஏக்கர் நிலத்தை வித்து சென்னையில போய் காஃபி டே மாதிரி உனக்கு உட்காந்துடா இங்க வந்தேன். என்னால இங்க இருக்க முடியாதுடா. இந்த பாரு, நீ இந்த ஊரை விட்டு போக முடியாது. டாக்டர் அம்மாவுக்கு தினமும் டீ தண்ணி நீ தான் போட்டு கொடுக்கணும். இது பஞ்சாயத்து தீர்ப்பு. மீறி இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, என் பேர்ல இருக்க சொத்தை பூரா இந்த ஊர்க்காரங்க பேர்ல எழுதி வச்சிரு. சாக்கரை. யோயே, கப்பையே தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கிற. டீ தண்ணி எப்ப போறது? இப்ப போடுறேன் பாரு. நீ ஏன்டா குறுகுறுன்னு பாக்குற? ஓடுவேண்டாண்ணா. உங்களுக்கு சத்து குறைவா இருக்கு, கரெக்டா மாத்திரை சாப்பிடணும். அப்பதான் குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாம பிறக்கும். மாசம் மாசம் வந்து செக் பண்ணிட்டு டேப்லெட் வாங்கிட்டு போங்க, சரியா? நானும் மாசம் மாசம் வரணுமா டாக்டர் அம்மா? ஆமா, 2 பேரும் தான். வாங்கம்மா. அவங்க டேப்லெட் கொடுப்பாங்க. என்னது? டீ டாக்டர். என்ன ரியாக்ஷன் இல்ல? இதுக்கு எவ்வளவு பில்டப் கொடுத்தானுங்க? அடாடாடா, பரவாயில்லையே. செண்டலா அடிச்சு அனுப்புற. டாக்டரை இருக்க வச்சிருவோம் போல இருக்க. தம்பி, டீ பிரமாதம். மிக்க நன்றி சார். மாரி, நம்ம ஊருக்காரங்க தான்டா. எப்பா, என்னமாச்சு? சாமி மரத்துல இருந்து விழுந்துட்டான்டா. விலகியா, விலகி, விலகி. என்னாச்சு? புள்ள மரத்து மேல அந்த பெஞ்ச் எடுத்துட்டு வாங்க. அவரை தூக்கி இதுல படுக்க வைங்க. அதான் செத்துட்டானே, அப்புறம் இதுக்கு இவ்வளவு பில்டப்? சீக்கிரம் 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 உள்ள போங்க. யாருங்க விமலே? உங்களுக்கு ரிஜிஸ்டர் தப்பு வந்திருக்கு. டாக்டர், எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. சீரியஸ்னஸ் தெரியாம இந்த டைம்ல டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருச்சுங்கறீங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? ஹாஸ்பிடல்லாம் சீரியஸ் இதுக்கு தான் செய்யும். கொஞ்சம் விலகுங்க. எல்லாரும் வெளிய போங்க ப்ளீஸ். கொஞ்சம் வெளியில இருங்க ப்ளீஸ். கொஞ்சம் வெளில போமா. போமா. அம்மா, எனக்கு 16 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சு சோம 1 வயசு இருக்கிறப்போ என் புருஷன் மரத்துலேருந்து கீழே விழுந்து செத்தான். அதே மரத்துலேருந்து என் புள்ளியோ கீழே விழுந்தப்போ செத்துட்டான் தான் நினைச்சேன். ஆனா எவன் கிட்ட போன உசுர இந்த டாக்டரை திருப்பி கொண்டு கொடுத்துருச்சு. இன்னைக்கு என் புள்ள மாதிரி தானே அன்னைக்கு என் புருஷனும் தவியா தவிச்சிருப்பேன். அடியே, என் உடம்புல ஒண்ணு உசுர இருக்குடி, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துறேன்னு இப்படி எல்லாம் பதறி இருப்பான். அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருந்திருந்தாங்கன்னா என் புருஷ உசுர காப்பாத்தி இருப்பாங்கல்ல. மாறி, இன்னைக்கு இந்த சின்ன டாக்டர் மாத்தல் வாங்கிட்டு போன மாதிரி டாக்டர் அம்மாவும் போயிருந்தாங்கன்னா
என் புள்ள செத்துருப்பான்ல. ஆனா ஊனா போர்ட் மீட்டிங் வச்சிடறானுங்க, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. ஆனா ஒருத்தன் கூட ஆப்சென்ட் ஆகாம எல்லாம் வந்துடுறானுங்க. இன்னைக்கு என்ன டாபிக் வச்சிருக்கானுங்களோ. இங்க கவனிங்க, இந்த டாக்டர் அம்மா ஊரை விட்டு போகாம இருக்கணும்னா அந்த கலெக்டர் சொன்ன மாதிரி நம்மளையும் நம்ம ஊரையும் அவங்களுக்கு பிடிக்கணும். அதுக்கு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க. மாமா, தலைக்கட்டுக்கு இவ்வளவு வரின்னு போட்டு டாக்டர் அம்மாக்கு 2 குத்து விளக்கு எடுத்து கொடுத்துடலாமா? குத்து விளக்கு ஏன் குண்டு பல்பு வாங்கி கொடுத்துருவோமா? அதுக்காவது என்ன ஊத்தணும், இதுக்கு சுச்சு போட்டா போதும். என்ன டாக்டர் அம்மா இப்பதான் வயசுக்கு வந்திருக்கா? தலைவரே, குத்து விளக்கு அப்ப நம்ம காசு பணம் வாங்கி கொடுக்கலாமா? ஏமா நம்ம வீட்லயே காசு பணம் பரணி மேல கிடக்கு, அதை வச்சு இந்த டாக்டர் என்ன பண்ணும்? மாமா ஒரு யோசனை. என்னையா? ஒரு 5 லட்ச ரூபா சீட்டை 25 மாசத்துக்கு டாக்டர் அம்மா போட வச்சுட்டா நம்ம ஊரை விட்டு நகரவே முடியாதுல்ல. நீ ஏன் வளரலன்னு இப்பதான் தெரியுது. மண்டபுரா வினையம். நல்ல சேலை ரவிக்கு வாங்கி தரலாமா? ஏன் ஆயா, டாக்டர் அம்மா என்ன துணிமணி இல்லாமல வந்திருக்காங்க துணி எடுத்து கொடுக்கறதுக்கு? யோ, டாக்டர் அம்மாக்கு என்ன பிடிக்குன்னே உங்களுக்கு தெரியல. நீங்க எல்லாம் எப்படி அந்த அம்மாவை இங்க இருக்க வைக்க போறீங்களோ? டேய், அந்த அம்மாவை இந்த ஊர்லயே இருக்க வைக்கிறோம். கருணாக போய் எப்படி பேசுறோம்? ஓவரா பேசிட்டோமோ? ஏங்கா, நம்ம ஊரை சொன்னா நமக்கு தெரியும், வெளியூர்ல இருந்து வந்து அந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? இந்த மலைக்காட்டுல வாக்கிங் போகலன்னா என்ன? போலேன்னா நான் உங்களை மாதிரி ஆயிடுவேன். உன்னை பார்த்தா இந்த ஊர்க்காரன் மாதிரி தெரியலையே. நான் இந்த ஊருக்காரன் தான், பட் ஐ லிவிங் இன் சென்னை. சென்னையில என்ன பண்ற? ஐ அம் வர்க்கிங் இன் காஃபி டே. இங்க காஃபி டே மாதிரி எதுவும் இல்லையா? நோ, இங்க ஹோட்டலே இல்ல, காஃபி டே கேக்குற பாரு. ஆனா டீ டே இருக்குங்க. அப்படியா? எங்க இருக்கு? காட்டு இருக்குன்னு சொன்னல. அந்த மலைக்கு பின்னாடி இருக்குங்க. ஓ, இன்னொரு நாள் அங்க கூட்டிட்டு போறீங்களா? டேய், அவங்க டீ டேக்கு போனா எதடா காட்டுவ? கட்டுவோம். கட்டுவீங்களா? ஐயோ, போங்க. நீ போ, நம்ம கொஞ்சம் மெதுவா போலாம்ப்பா. டாக்டர் அம்மாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வேற என்னென்னலாம் பிடிக்கும்? அவளுக்கு வாக்கிங் போறது பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி தனியெல்லாம் இல்லை, நிறைய பேரோட சேர்ந்து போகதான் பிடிக்கும். அப்புறம் பார்ட்டி, டான்ஸ், ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பார்ட்டி, ஃபங்க்ஷன், டான்ஸ். 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 ஏன் எல்லாரும் ஓடுறாங்க? அது ஊருக்குள்ள புலி வந்திருக்கும், அதான் விரட்டிட்டு போறாங்க. புலியா? வாக்கிங் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். டான்ஸ், பார்ட்டி, ஃபங்க்ஷன், டான்ஸ். பார்ட்டி, ஃபங்க்ஷன், டான்ஸ். அப்ப மாறி சொல்றத பார்த்தா திருவிழா தான் வைக்கணும். அக்கா, இப்ப எங்க அப்பா பாரு, மாரியை பார்த்து மாரி இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு கேட்பாரு பாரு. மாரி இப்ப என்ன பண்ணலாம்? நான் சொல்ல. ஆமாண்டா, திருவிழா போட்டு இதுல சாமி எதுக்கு சண்டை இழுத்துக்கிட்டு? இத்தனை தடல் புடலோட ஒரு கண்ணாலத்தை நடத்துவோம். நல்ல யோசனை தான். அப்ப நீயே மாப்பிள்ளையா இருந்துரு. டாக்டர் இல்லாம திரும்ப என் வீட்டுல இன்னொரு உசுறு போனா என்னால தாங்க முடியாது மாமா, என்ன விட்டுருங்க. ஏ பாக்கியம், நீ நம்ம செல்வகுமார கட்டிக்க. எனக்கு செல்வகுமார் வேணாம், ரவிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னப்பா காலம் மாறி. எனக்கு பாக்கியம் வேணாம், சுமதியை வேணா நான் கனாலம் பண்ணிக்கிறேன். ஐயா, நான் உன்னை கட்டிக்க மாட்டேன், செல்வத்தை வேணா கட்டிக்கிறேன். மாமா, நம்ம பாரிக்கும் வள்ளிக்கும் கண்ணாலம் பண்ணுவோம். கேட்டீங்களா? கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எப்பா மாறி, அவங்க 2 பேருக்கும் கண்ணாலமாயி 2 புள்ள இருக்கு, தெரியாதா உனக்கு? டாக்டர் அம்மா தலைமையில கண்ணாலம், அதுவும் உடனே நடக்கணும்னா இவங்களா இருந்தா மட்டும்தான் நடக்கும். மாறி சொல்றதும் சரிதான், அவங்க புருஷன் பொண்டாட்டின்றது நமக்கு மட்டும் தானே தெரியும். அப்ப பாரிக்கும் வள்ளிக்கும் ஊர் செலவுல கண்ணாலம் பண்ணி வச்சிடலாம். எல்லாருக்கும் சம்மதம் தானே? அப்புறம் அந்த அம்மாளுக்கு ஆட்டம் பாட்டம் பிடிக்குது, அதனால கூச்ச நாச்சம் இல்லாம ஆடி பாடி அந்த அம்மாளை சந்தோஷப்படுத்தணும். என்ன புரிஞ்சதா? மாறி கல்யாணம். பொறுங்கப்பா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த கல்யாணத்துல. அத கேட்கலாமான்னு கூட தெரியல. நீங்க கேளுங்க டாக்டர். உன் வயசு என்ன?
18. உன் வயசு 20. இவங்க 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிற வயசு வரல. பெண்ணிற்கு திருமண வயது 19, ஆணிற்கு திருமண வயது 21. நீங்க 2 பேரும் இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுவாங்க. நான் டாக்டரா இருந்துட்டு என் தலைமையில ஒரு சைல்ட் மேரேஜ் நடந்தா தப்பாயிடும். தப்பாய். நீங்க எதுக்கு டாக்டர் வருத்தப்படுறீங்க? எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. உங்க தலைமையில நாங்க எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கோ. இனிமே எங்க ஊர்ல கண்ணால வயசு வராம நாங்க யாருமே கண்ணாலம் பண்ணிக்க மாட்டோம். எல்லாரும் கையை அப்படி வச்சுக்கிட்டு டாக்டர் அம்மா சொல்றத திருப்பி அப்படியே சொல்லுங்க. டாக்டர் நீங்க சொல்லுங்க. இனிமேல் சட்டப்படி பெண்ணிற்கு 18 வயது முடிந்த பிறகும் ஆணிற்கு 21 வயது முடிந்த பிறகும் தான் திருமணம் செய்து வைப்போம் என்று உறுதியளிக்கிறோம். என் தலைமையில இந்த கல்யாணம் நடந்திருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. டாக்டர் அம்மா தான் சந்தோஷமாயிட்டாங்கல்ல, வாங்க விருந்து போவோம். நின்னு போனது விருந்தாரா? வாங்கப்பா. தப்ப மறைக்கிறது அடுத்தவனை காயப்படுத்துறது எப்பதான் நிறுத்த போறானுங்களோ? ஆமா, உண்மையான வயசு என்ன? 23ண்ணா. உனக்கு 24. 24. அப்புறம் எது குறைச்சு சொன்னீங்க? 23ண்ணா, குழந்தை இருக்கிறது தெரிஞ்சிரும் தான் குறைச்சு சொன்னோம். அம்மா உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஆமா. இவன் யாரு? என் மொத பையனா. இவ்வளவு பெரிய பையனா? அப்ப உனக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? 5 வயசுல. 5 வயசுலயா? டாக்டர் அம்மா, நீங்க உறுதிமொழி எடுத்ததெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். சார், எனக்கு 1 வீக்னு சொல்லி தான் போஸ்டிங் போட்டீங்க. இப்போ 8 நாள் ஆகுது. நான் வந்த ஃபர்ஸ்ட் நாளே கெஸ்ட் ஹவுஸ்க்கு புலி வந்துருச்சு. அடிக்கடி பவர் கட் ஆகுது. என்னால இங்க வர்க் பண்ண முடியாது. அங்க உள்ள மக்களும் அதே புலியோடையும் கரடியோடையும் நரியோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க 2 பேர் தூங்குறதுக்கு அங்க 10 பேர் முடிச்சுக்காங்க, தெரியுமா உனக்கு? அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அது கவர்மெண்ட் தானே பாத்துக்கணும். கவர்மெண்ட் தான் உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல மெடிசன் படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 1,70,00,000 செலவு பண்றோம். நீங்க படிச்சு முடிச்சு போய் ஃபாரின் வேலை பார்க்கறக்கா இல்ல. இவ்வளவு மக்களுக்கு சேவை செய்வீங்க நம்பிக்கை தான். இது ஆர்டர் போட்டு செய்யற வேலை இல்ல. கொஞ்சம் மனிதாபிமானத்தோட இன்னும் 1 வாரம் அங்க வேலை பாரு. உன்னை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணா அங்க உள்ள மக்கள் ரொம்ப ஏமாத்துவாங்க. டாக்டர், யாரும் வராதீங்க. நான் என்ன சார் பாவம் பண்ணேன்? சும்மா இருக்கிறவங்களே அவங்க இஷ்டப்படி வாழ்றாங்க. நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனா என் இஷ்டத்துக்கு வாழக்கூடாதா? நான் இன்னும் ஒர்க் பண்ணலன்னா சொன்னேன். எனக்கு பிடிச்ச இடத்துல ஒர்க் பண்றேன்னு சொல்றேன். அது ஏன் சார் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எந்த வேலையாக இருந்தாலும் ஓடி ஓடி செய்வானே மாறி அவனோட அப்பம்மா நான். இந்த மலையில் நான் தாம்மா முத உரக்கடை வச்சேன். ஆனால் அதோட கேடு என்னன்னு அப்போ எனக்கு தெரியாதுமா. எங்கள் ஊரில் பரம்பரையாக வைத்தியம் பார்த்துட்டு இருந்த ஆண்டிட்டு தான் என் தம்பி வேலை கற்றுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவர் என் தம்பியை கூட்டிகிட்டு வந்து, ராமா, நீ விற்கிற மருந்து செடிகளோட குணத்தையும் மண்ணோட தன்மையும் மாற்றுதப்பா. அந்த மருந்தோட விஷம் காற்றுல கலந்த மூலிகளோட தன்மையும் மாற்றுது. அதனால நான் கொடுக்குற மூலிகை மருந்து வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த உரம் வைக்கிறத நிறுத்துப்பான்னாரு. அப்போ நான் எங்கள் தலைமை கேட்டேன், எப்படி அணிந்த உரத்தினால செடிகளோட தன்மை மாறும்னு. அதுக்கு அவர், சாராயம் குடித்தவன் எப்படி தன்னை மறந்து போகிறானோ அது மாதிரி தான் செடிகள் உரத்தை தின்னுட்டு அதோட இயல்பை மறந்துடுதுன்னாரு. அதுக்கு நான், உரத்தை தின்ன செடியெல்லாம் நிறையா காய்க்கதே ஆண்டின்னு கேட்டேன். அவர், ஒரு நேரத்தில் ஒத்த பிள்ளை பெற்றுக்கு வேணும் தாங்க முடியாது, அதே பொம்பளை 10 பிள்ளைய பெற்றுக்கிட்டா அவளோட வலிய வேதையும் நமக்கு எப்படி புரியும்னாரு. அதுக்கப்புறமும் நான் உரம் வைக்கிறத நிறுத்தலை. அதனால அவர் இனிமேல் யாருக்கும் வைத்தியம் பண்ண மாட்டேன், யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டேன்ட்டு காட்டுக்குள்ளே போயிட்டாருமா. என் தம்பியை என் மேலே கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டாமா. நான் பண்ண தப்பை உணர்ந்து சுதாரிக்கிறதுக்குள்ள
இந்த மலையில பல வியாதிகள் வந்துருச்சுமா. அதுல என் வீட்லயும் 2 உயிர் போயிடுச்சு. அதுக்கு நான் வித்த உரமும் ஒரு காரணம்னு தெரிஞ்ச உடனே வைத்தியர் ஆண்டியை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போனோமா. அங்க ஒரு குகையில அவரு உட்காந்த நிலையிலேயே செத்து போயிருந்தாருமா. நான் அவரை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல தாமா அடக்கம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பண்ண தப்புக்கு பரிகாரமா நான் உரக்கடை வச்சிருந்த இடத்த கவர்மெண்ட்டை கொடுத்து போராடி ஒரு ஆஸ்பத்திரி கட்ட வச்சேன். ஆனா நீங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டாக்டர் கூட எங்க ஆஸ்பத்திரிக்கு வரலம்மா. நீங்களும் போயிட்டீங்கன்னா நாங்க என்னம்மா பண்ணுவோம்? டிரான்ஸ்ஃபர் பண்ணலன்னு கோவத்துல இங்க வந்து உட்கார்ந்தா வந்துருமா? அதுக்கு ஆக வேண்டியது பார்க்கலாம். வா வா சொல்றேன்ல. நாளைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. சரிம்மா.